ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த Q&A கொஸ்டின் தான். Q&A அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் அதிகமாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த இதுக்கும் இதிலேயே வந்து ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லா கொஸ்டினுக்குமே நான் இதில் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். எல்லா பேரும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிங்களோ அவங்க எல்லா பேத்துக்குமே இப்போ ஆன்சர் கிடைக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ண வீடியோவில் வந்து எனக்கு எத்தனை மந்த் ஆகுது அப்படின்ட்டு உங்களுடைய கெஸ்ஸிங் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 6th மந்த் 7th மந்த் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன். எனக்கு வந்து எத்தனை மந்த் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா 6th மந்த் வந்து முடியுது. நாளையிலேருந்து எனக்கு 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். நாளையிலேருந்து எனக்கு 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? மறந்துடுவேன் அப்படின்றதுக்காக ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுருந்தேன் என்னென்ன கொஸ்டின் அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் கீழே பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின் வந்து வளைகாப்பு எப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லைவில் நிறைய பேர் கேட்குறீங்க. வளைகாப் டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் இன்றைக்கி தான் அந்த பேச்சு வந்து எடுத்திருக்காங்க. பேச்சு வந்து வளைகாப் பண்ணணும் அப்படின்ட்டு எப்போயே எடுத்தாச்சு. பட் டேட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டேட்டு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஃபேமிலிகிட்ட எல்லா வீட்டையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக நான் எல்லா விதத்துக்குமே சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா வாங்க. ஓகேவா? எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க. 3வது கொஸ்டின். நான் வந்து மதுரையில் சம்பக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து இருக்கேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சம்பக்குளம் அப்படின்ட்டு. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரக்குளம்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 4வது கொஸ்டின் வந்து வீடியோ வந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. யார் ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன அந்த மாதிரி மீனிங்கில் கேட்டிருக்கீங்க. வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக்லையும் ரிங் லைட்லையும் தான் எடுத்துகிட்ருக்கேன். ரிங் லைட்டும் பார்த்தீங்கன்னா செத்து போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்படி மண்டையை கவுந்துருது. பிடிச்சி அப்பப்போ பிடிச்சி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த ரிங் லைட் வந்து போச்சு, அவ்வளோதான். ஆல்ரெடி இது 2வது ரிங் லைட்டுன்னு நினைக்காமல் 2வது ரிங் லைட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னுடைய அக்கா பையன் வந்து கீழே போட்டு அது உடஞ்சி போச்சு. இது வந்து 2வது ரிங் லைட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வைக்கிறது வந்து நம்ம ஃபோனை வச்சோம் அப்படின்னா டபக்குன்னு சாஞ்சிருது. ஆனால் இதுவுமே போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிகிட்ருக்கேன். இது எப்போ போக போகுதுன்னு தெரில. செல்ஃபி ஸ்டிக் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வந்து அது உட்காந்து பேசுகிற மாதிரி அப்படின்னா அது வந்து செட் ஆகும், மித்ததுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கேன். நிறைய பேர் இந்த கொஸ்டின் லைவில் கேட்குறீங்க. அம்மா வீட்டில் இருக்கீங்களா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்து இன்னும் போகல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஸ்டோரி போடுவீங்களா போட மாட்டிங்களா? எத்தனை தடவை கேட்குறதோ உங்ககிட்ட லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒருத்தவங்க. லவ் ஸ்டோரி வந்து நான் போடுற ஐடியாவே இல்லை. ஏன் அப்படின்னா லவ் ஸ்டோரி வந்து போட்டோம் அப்படின்னா 2 பேருமே நானும் மாமாவும் சேர்ந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆளாக மட்டும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விளங்காது. அதனால் நான் எடுக்கிறதா ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. பட் நான் யோசிக்கும் போதே எனக்கு அந்தளவுக்கு தெரியல, ஞாபகம் வரல. லைவில் வந்து நிறையா கேட்குறீங்க. எனக்கு அந்த வந்து ஞாபகம் வச்சு என்னால் எழுத முடியல. ஆனால் எனக்கு டக்குன்னு என்னது மைண்டுக்கு வந்துச்சோ அந்த இதை மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? மழை இப்போ தான் வருது. அதுக்கப்புறம் வளைகாப்பு எப்போன்ட்டு அதுதான் ரொம்ப பேர் கேட்குறீங்க. வளைகாப்பு எப்போன்றது நான் கண்டிப்பாக லாஸ்ட்டு சொல்கிறேன். ஃபேமிலியில் எல்லா வீட்டையும் பேசி முடிச்சுட்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஆனால் ரொம்ப நாள்லாம் ஆகாது, கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவேன். இன்றைக்கி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க, அம்மா ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த டேட்டுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலே நான் ஃபஸ்ட்டு இருக்க மாட்டேன். அம்மா வீட்டில் ஃபஸ்ட்டு நான் இருக்க மாட்டேன். வளைகாப்பு முடிச்சுட்டு அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது, நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறீங்க லைவ் போடும்போது வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன்றதுக்காக.
ரொம்ப நேரம் உட்காந்து பேசாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது போக ரொம்ப பேர் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லபடியாக குழந்த பிறக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு வந்து எப்பயுமே எனக்கு தேவை. நல்லபடியாக சேஃபாக இந்த ப்ரெக்னென்சி வந்து முடியணும் அப்படின்ட்டு எல்லா பேரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எத்தனை மந்த்துன்றது தான் நிறைய கேட்டிங்க. எத்தனை மந்த்து, வளைகாப்பு எப்போ, எந்த ஊர், இதுதான் 3 இதுதான் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் 3யுமே கிளியராக சொல்லிட்டேன். அவ்வளோதான், வேறு எந்த கொஸ்டினும் எனக்கு தெரியல. பட் இனிமேல் லைவில் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு Q&A போட்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்றது கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யாருமே சொல்ல மாட்டேங்கிங்க, என்ன வீடியோ போடலாம் வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேங்கிங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்சி சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? 7th மந்த்லேருந்து என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.